ஓய் என்ன அங்கே வேடிக்கை? இங்கே வந்து ஏறு பைக்கில். ஏய் எப்படிடா ஏறது? மாடு மாதிரி பைக் வச்சிருந்தா. என்னடா இது? ஏன் பைக் வந்து சோதனை? ம் எப்படி ஏறணுமா? ஒரு கால் அங்கிட்டு வச்சுட்டா ஒரு கால் இங்கிட்டு வை, அப்படியே ஏறி உட்காந்துரு. டேய் அசிங்கமாக கேட்டுருவேன். நானே எப்படி ஏறதுன்னு தெரியாமல் இருக்கேன். அப்படி ஏறணும்னா ஒரு கால் வச்சு ஒரு கால் அப்படி வச்சு ஏறு. ஏறி தொலைகிறேன் இரு. ஒரு நாள் பஸ் காசு மிச்சமாகுமேன்னு பார்த்தா உன் பைக்கில் ஏறதுக்கு அந்த பஸ்லேயே போடலாம் போல. என்ன பஸ் ஸ்டாப்லேயே நில்லு. டேய் பேச்சுக்கு சொன்னதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காதடா. உன் வீட்டு பிள்ளைய நினச்சி பைக்கில் ஏற்றிக்கூடா. சரி சரி சீக்கிரம். ஏய் பார்த்து பிரேக் போடும்போது விழுந்துட போகிற, கொஞ்சம் நல்லா பிடிச்சிக்கோ. சரிடா. ஆனாலும் இவன் கூட நான் இருக்கும்போது எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அவன் என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிட்றான். ஆனால் அவங்க நல்ல ஃப்ரெண்டாக தான் பழகணும். ஆனால் எனக்கு மட்டும் இவன் மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் லவ்வாக மட்டும் இருக்கக்கூடாது. என்னடி பேசாம வர வச்சு பேசிக்கிட்டே வா. சரிடா. பசிக்குது, ரெஸ்டாரண்ட் போயிட்டு இல்லாமா? ஓகே. என்னது? அங்கே போன மொத்த ஸ்டாக்கையும் போலீஸ் பிடிச்சிட்டாங்களா? எவ்வளோ வேணும்னு கேளுங்க, அது நான் வட்டியும் முதலமாக கொடுக்குறேன். என்ன பண்ணுறது? இமீடியட்லியா எனக்கு அது டெல்லிக்கு போய் சேர்ந்து ஆகணும். புரியுதா? எவன் என்ன சொன்னாலும் பார்த்துக்கலாம். எவ்வளவு கேட்டாலும் கொடுங்க. 1 மில்லியன் கிட்ட கூட செக் புக்கில் சைன் இருக்கும். எவ்வளவு கேட்கணும் ஃபில்லப் பண்ணி கொடுங்க. அப்படி ஏதாச்சும் கோல்மால் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சு, எதுவும் பண்ண மாட்டேன். தோலை ஒரு செட் தொங்க போட்டுருவேன். இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க எவ்வளவு பிரச்சனை பண்ணியிருக்கேன். இப்போ இவனா ஒரு போலீஸ், அவன் தடுக்கிறான்னு நீங்க என்கிட்ட பேசுறீங்களா? சொல்றத கேட்டுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அவனோட ஆஃபீஸ் எனக்கு தான். வேற எவனும் வந்து அந்த ஆஃபீஸை உரிமை கொண்டாடக்கூடாது. அந்த ஆர்கேயோட எல்லா பிரான்ச்சும் எனக்கு மட்டும்தான். அவன் என்ன ஈஸியாக போயிடலாம்னு நினச்சானா? அவனுங்களுக்கு எதிரியாக நான் இருக்கேன். அப்புறம் அஜயும் இருக்கான். இங்க பாருங்க, யார் என்ன சொன்னாலும் கொல்ல கூட பண்ண தயங்காதீங்க. நம்ம பாதையில் குறுக்க வந்தானுங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. அது மட்டும் இல்லாம அந்த
அந்த போலீஸையும் போட்டு தள்ளிடுங்க. சாரி சார். ஓகேங்க. உங்க நேம் என்ன? என் நேமா அர்ஷினி. நைஸ் நேம். தனிஷ்ராஜ். ஓ ஓகே. டைம் பார்த்து போங்க. ஓகேங்க, தேங்க்யூ. இப்போ இதுக்கு இந்த தேங்க்ஸ்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறீங்களா? ஒன்றும் தேங்க்ஸ்லாம் வேணாங்க, இங்கே போங்க. ஓகேங்க. அவ்வளவுதானா? அப்போ வேற என்ன எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, நைட்டில் சாரி சார்னு தோணுச்சுன்னா நம்பர் தேவைப்படுங்க, அதான். அவ்வளவுதானே. என்னோட ஃபைல்லையே நம்பரு கிடச்சிருக்கோம், அதை எடுத்து கால் பண்ணுங்கள். எனி டைம் நான் எடுத்துருவேன். ரியலி? எப்போ வேணாலும் எடுத்துருவேன். நம்பர் மட்டும்தானா? சி, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். இல்லை, ஃப்ரெண்டாக பழகிக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் ஃப்ரெண்டாக பழகிப்போம், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துப்போம். பார்த்துக்கலாம். ஓய் மம்பி, உங்களுக்கு இதெல்லாம் ஓகேயா வேண்டோ? ஆனும் ஓகே ஆனண்டா. டி நல்லா சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டதான் மூக்கு முட்டை கொட்டிக்கிட்ட. ரொம்ப சாப்பிட்ட, போய் ரசத்தை குடிக்கணும் சரியா? ஏன்னா ரசத்தை குடிச்சதான் டைஜஷன் ஆகும், அப்புறம் தான் சாப்பாடுலாம் செரிமானமாக்கும். டாக்டர் லவ் பண்ணக்கூடாது இல்லை? எம்பிபிஎஸ் டீச்சிங் பண்ணுற ப்ரொஃபஸரை லவ் பண்ணக்கூடாது. என்னது லவ்வா? அது வந்து டி லவ்வும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒன்று தான். லவ்னா கேர், ஃப்ரெண்ட்ஷிப்பில் கேர் இருக்குல்ல, அதுதான் அப்படி சொன்னேன். ஓ சரி. ஆனாலும் லவ் தான். சரி போலாமா? போலாம். ஏ நிலா, கிரீஷ்